Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி எப்படி நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஆஃபீஸ் மேத்தை நான் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்கிற லெஃப்ட் பார்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது Z1 × Z2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Z1 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படிங்கிறது Z உடைய சப்ஸ்கிரிப்டில் வரணும். அதனால் SUB சப் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 அப்படிங்கிறது கொடுத்தேன். பார்த்து நமக்கு அந்த Z உடைய சப்ஸ்கிரிப்டில் நமக்கு 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அடுத்து நமக்கு இந்த இடத்துல டாட் அப்படிங்கிற சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அதனால் டாட் அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்து நமக்கு Z2 அப்படின்னு சொல்லி வரணும். அதனால் இந்த இடத்துல SUB சப்ஸ்கிரிப்டில் 2 அப்படிங்கிறத கொடுத்துறேன். இந்த ஃபார்முலாவுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 25 அப்படிங்கிறத கொடுத்துறேன். பார்த்து நமக்கு அந்த ஃபார்முலா 25 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ரைட் சைடு நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது R1 × R2 அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். அப்போ அதுக்காக ஃபஸ்ட் நான் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு R1 × R2 டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல SUB சப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். பார்த்தா நமக்கு R சப்ஸ்கிரிப்டில் 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா R சப்ஸ்கிரிப்டில் 2 அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணோம். அதனால் SUB சப் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். 2 அப்படிங்கிறத கொடுத்துறேன். பார்த்து நமக்கு R1 × R2 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு cos of pi1 + pi2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும். அதனால் ஃபஸ்ட் நமக்கு லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ப்ராக்கெட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். அதே மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிற சிம்பிளையும் கொடுத்துறேன். ஃபஸ்ட் நமக்கு காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகிறதுக்காக COS காஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பை சிம்பிள் கிரியேட் ஆகணும். பை சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பர்சன்டேஜ் சைன் யூஸ் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜ் PHI அப்படிங்கிற டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா பை சிம்பிள் கிரியேட் ஆகிடும். இதனுடைய சப்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல SUB சப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். லெஃப்ட் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் நமக்கு pi2 கிரியேட் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல மறுபடியும் பர்சன்டேஜ் PHI அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்டில் நமக்கு 2 அப்படி கிரியேட் ஆகணும். அதனால் சப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு +I sin pi1 + pi2 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகணும். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். I அப்படிங்கிற டெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிறதுக்காக சைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்துறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு pi1 + pi2 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகணும். அதனால் பர்சன்டேஜ் PHI அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளஸ் பர்சன்டேஜ் PHI அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் பை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் போதும். நமக்கு இந்த இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிள் கிரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் பர்சன்டேஜ் சப் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பை சப்ஸ்கிரிப்டில் 1 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பையோடைய சப்ஸ்கிரிப்டில் 2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அதனால் இந்த இடத்துல SUB சப் அப்படிங்கிற கமெண்ட்டை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 அப்படிங்கிறத கொடுத்துறேன். பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபார்முலா, அதாவது nth ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியூ லைனில் டிஸ்பிளே ஆகிறதுக்காக இந்த இடத்துல நியூ லைன் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம nth ரூட் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல nth ரூட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இடத்துல NROOT n ரூட் அப்படிங்கிற கமெண்ட் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டோடைய வேல்யூ கொடுக்கணும். நமக்கு ரூட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n, அதனால் n அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட்டுக்குள்ளே டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட் கொடுக்கணும். நமக்கு ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா Z அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். அதனால் Z அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதனுடைய சைஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல மறுபடியும் நான் சைஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா 30 ஃபாண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு nth ரூட் ஆஃப் R அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் சிம்பிளுக்கு அடுத்ததான் நான் n ரூட் அப்படிங்கிற கமெண்ட்டை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன். n ரூட் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டோட வேல்யூ n அப்படிங்கிறத கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரூட்டுக்குள்ளே R அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் R அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் காஸ் ஆஃப் பை + 2πk / n அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் நான் லெஃப்ட் ப்ராக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல லெஃப்ட் ப்ராக்கெட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துறேன். LEFT லெஃப்ட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட் சிம்பிளை கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் ப்ராக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்காக ரைட் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துறேன். க்ளோசிங் ப்ராக்கெட்டை நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு பெட்வீனில் நமக்கு காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கிரியேட் ஆகணும். அதனால் COS காஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை + 2πk / n அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். இது வந்து நமக்கு டிவைட் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய நியூமரேட்டர் டைப் பண்ணணும். நம்மளுடைய நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா பை + 2πk. இப்போ பை அப்படிங்கிற சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ்
PHI அப்படின்னு கொடுத்துறேன். ப்ளஸ் நமக்கு 2 பைக்கேன்னு வரணும். அப்போ 2 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துறேன். அடுத்து நமக்கு பை அப்படிங்கிற சிம்பிள் வரதுக்காக பர்சன்டேஜ் PI அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ பை சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு K அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் K அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டினாமினேட்டர் டிஸ்பிளே ஆகிறதுக்காக ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்து தான் நான் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸுக்குள்ளார n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் பார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு அப்புறம் I sin பை ப்ளஸ் 2πk டிவைடட் பை n அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் டைப் பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு I அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். I அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் டிஸ்பிளே ஆகிறதுக்காக இந்த இடத்துல SIN அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை ப்ளஸ் 2πk அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பை சிம்பிளுக்காக பர்சன்டேஜ் PHI அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துறேன். நமக்கு பை சிம்பிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது டிவைட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஓவர் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். பை ப்ளஸ் 2πkன்னு வரணும். அப்போ பை ப்ளஸ் 2 அப்படிங்கிறது கொடுத்துறேன். பை சிம்பிளுக்காக பர்சன்டேஜ் PI அப்படிங்கிறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு K டிஸ்பிளே ஆகிறதுக்காக Kங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பார்ட்டு. இப்போ டினாமினேட்டர் பார்ட்டை டைப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஓவர் அப்படிங்கிற கமெண்ட்டுக்கு அடுத்து தான் நான் அதனுடைய டினாமினேட்டர் பார்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் நமக்கு n அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அதனால் n அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ அது நமக்கு அந்த ஃபார்முலா கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபார்முலாவுடைய கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் அந்த இடத்துல கலர் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படிங்கிற கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு nth ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல்ஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.